பார்வதி, கமருதீன், கலையரசன், கானா வினோத், அரோரா அந்த 5 பேர் தான் இந்த மாதிரி நாமினேட் ஆயிருக்காங்க. இதுல யார் எவிக்ஷன் ஆவாங்கன்ற உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. அட்டென்ஷன், ஸ்டாண்டர்ட் இஸ் அட்டென்ஷன். நான் மட்டும் இல்லை, இந்த வீடியோ ஒரு ஆர்மி கேம்பா மாறப்போகுது அப்படின்ட்டு நான் காட்டவா ஆவாஸ் இதை வந்துட்டானே அர்லூஸ்ன்ற மாதிரி வீட்டு தலையாருன்னு பிரவீன் காமெடி பண்ணிட்டு இருந்தாரு. வியன்னாவுக்கு வந்து சுபிக்ஷா அவங்களுக்கு போன வாரம் டாஸ்க்ல ஜெயிச்சனால நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்தாங்க. அது பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. அதே மாதிரி பிரவீனும் வந்து போன தடவை டாஸ்க்ல ஜெயிச்சனால அவருக்கு வந்து ஒரு சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸுக்கு போகிறதுக்கு பாஸும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் கிடைச்சது. அதை வந்து கனியக்கா கொடுத்து ஹெல்ப் பண்ணாரு. கனியக்கா உடனே சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸுக்கு போகிறப்ப அவங்க ட்ரெஸ்ஸை பேக் பண்ணி பார்வதி அதை கொண்டாந்து அங்கே கொடுன்ட்டு சொன்னதுக்கு பர்சனல் வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னதுக்கு நீ கொண்டாந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. உடனே பார்வதி கொண்டு போய் கையில் கொடுக்காம வீட்டு வாசலில் போட்டு ஓடியான்ட்டாங்க. உடனே நீ மன்னிப்பு கேட்கலன்னா நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னோன்னே கடுப்பாகி பார்வதியும் மன்னிச்சிருங்க, நீங்கள் ஆனா சாப்பாடு வச்சு தான் கேம் விளையாடுவீங்கன்னு சொல்கிறாங்க. என்னடா ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டீங்கன்னு பிக் பாஸ். உனக்கு ட்ரெஸ்ஸு தானே பிரச்சனை, போட்டிருக்க ட்ரெஸ்ஸை தவிர பனியன் ஜட்டியை தவிர எல்லாத்தையும் கொண்டு போய் ஸ்டோர் ரூமில் எல்லோரும் வச்சுருங்க. எல்லோரும் நான் சொல்கிற வரைக்கும் போட்டிருக்க ட்ரெஸ்லேயே தான் இருக்கணும்ட்டு ஒரு புது ட்ரெஸ்ஸை வேறு கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்லேருந்து சுபிக்ஷா வந்து பிக் பாஸ் வீட்டுக்கும், பிக் பாஸ் வீட்டிலேருந்து கலையரசன் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸுக்கும் ஒரு டாஸ்கில் பிக் பாஸ் ஹவுஸ் ஜெயிச்சனால ஸ்வாப் ஆகிறாங்க. இதெல்லாம் தான் நேற்று நடந்தது. இன்னும் என்னெல்லாம் நடக்குதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட்.